சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கருவறையில் நாம் அன்னை ஆதிபராசக்திக்கு அணிந்திருக்கும் அலங்காரம் கௌமாரி அலங்காரம். கௌமாரி அலங்காரம் என்பது ஒரு முருகனின் அம்சமான மயில் அதனுடைய வாகனமாக அமைகின்றது. முருகனின் வாகனமான மயிலே கௌமாரிக்கும் வாகனமாக அமைகிறது. மயிலில் ஏறி உலகத்தை முருகர் சுற்றி வருவார் என்பது நமக்கு தெரிந்த வரலாறு. ஒரு மாம்பழத்துக்காக மயிலை எடுத்துக்கொண்டு அவசரமாக உலகத்தையே ஒரு சுற்றி வந்த கதை நமக்கு தெரியும். தாய் தந்தரையே தெய்வம், அவர்களே உலகம் என்று தாய் தந்தரை சுற்றி வந்த விநாயக பெருமானின் கதையும் நமக்கு தெரியும். கௌமாரி அலங்காரம் என்பது முருகனின் அம்சங்களை கொண்டது. முருகன் என்றாலே, முருகு என்றாலே அழகு. முருகன் அழகானவன். அடுத்தது வேலாயுதத்தை ஆயுதமாக கொண்டவன், சேவல் கொடியை கொடியாக கொண்டவன். இது மாதிரி அவன் அரக்கர்களை எல்லாம் அழித்து தன்னுடைய வாகனமாகவும் ஆயுதமாகவும் கொடியாகவும் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் வீரமும் படைத்தவர் முருகர். ஏன்னா அவருக்கு அம்மாவினுடைய ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. அவங்களுடைய சக்தியும் கொடுத்து அவரை ரொம்ப மிகவும் சக்தி மிக்கவராக அனுப்பி அசுரர்களை அழிக்க அனுப்புவது என்பது ஒரு வரலாறு. கௌமார உருவ கன்னியே செவ்வான் நிறத்தில் சிவந்தாய். செவ்வானம் என்ன அழகாக இருக்கும் தெரியுங்களா? மாலையில் சூரியன் மறைவதற்கு முன் நீங்கள் பார்த்தால் அந்த வானம் செவ்வானம் சிகப்பாக அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சிவந்த வானத்தை போன்ற நிறத்தை உடையவளே, அழகுடை மயிலில் அமர்ந்தாய். நீ முருகனின் வாகனமான அந்த அழகான மயில் அழகு ரொம்ப ரசிக்கத்தக்கது. அது தோகை விரித்து ஆடும்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். ஆண் மயிலுக்கு தான் தோகை, பெண் மயிலுக்கு தோகை இல்லை. ஆண் மயில் மேகத்தை மழையே வருவதை உணர்த்துவதற்காக தோகை விரித்தாடுகிறது என்று சொல்வார்கள். சிலர் அது தன்னுடைய இணையை தேடுவதற்காக எவ்வளவு அழகானவன், என்னை தேடி நீயே வரக்கூடாது அப்படின்னு காட்டுற மாதிரி தோகையை விரித்தாடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அழகுடைய மயிலில் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் ரத்தன மகுடம் விளிர்ந்தாய். ரத்தன கற்கள், நவரத்தன கற்கள் நிறைந்த மகுடத்தை அணிந்தாய் போற்றிவோம். அழகிற்கு அழகிடும் அழகே போற்றுவோம். இது பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது. அழகே ஒரு தனித்துவம் நிறைந்தது. அந்த அழகுக்கே அழகு ஊட்டுகின்ற மாதிரி நீ இருக்கிறா. நீ உண்மையில இன்னைக்கு கருவறையில் பார்க்குற அலங்காரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அந்த கிரீடம், ஆயுதங்கள், உடை, அந்த மயிலில் உட்கார்ந்துருக்கிற 2 காலை அப்படி வச்சு அழகாக மயிலில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பாங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அலங்காரமாக இன்றைக்கு திகழ்கின்றது. அதனால்தான் அழகுக்கு அழகிடும் அழகேன் கொடியில் மயிலை கொண்டாய் போற்றிவோம். சேவல் கொடியோன் என்று முருகனை சொல்லுவோம். ஆனால் கௌமாரிக்கு கொடியில் மயிலே கொடியாக அமைந்திருக்கின்றது. ஓம் அபயம் தந்தமை ஆழ்வாய் போற்றும். அபயம் என்றால் மோட்சம், வரம். அபயம் கொடுன்னா என்னை மன்னித்து, நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு, எனக்கு வேண்டிய வரங்களை நீ பார்த்து கொடு என்றெல்லாம் வேண்டுவது தான் அபயம் தந்தமை ஆழ்வாய் போற்றுவோம். ஓம் வரத கரத்தால் வரந்தாய் போற்றுவோம். வரத முத்திரை என்பது இடக்கையில அளிக்கக்கூடிய முத்திரை. ஓம் அனைத்தும் செலுத்தும் அங்குசம் போற்றுவோம். அங்குசம் என்பது கூரிய முனையை கொண்ட ஒரு கோல். யானையை அடக்குவதற்கு அங்குசத்தை தான் வச்சிருப்பாங்க. சும்மா இந்த முனை அவ்வளோ கூர்மையாக இருக்கும். யானையினுடைய கடினமான தோலில் அது படும்போது அதுக்கு ஒரு சின்ன வலி ஏற்படும். அந்த சின்ன வலியை கொடுக்கும்போது அந்த யானை ரொம்ப உஷாராயிடும். ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம திருத்தறோம் அப்படின்ற அளவுக்கு கூர்மையான ஒரு அங்குசத்தை கொண்டுள்ளாய் போற்றுவோம். வேல் கை கொண்ட வீரி போற்றுவோம். வேலை கையில் ஏந்திய
வீரத்தை உடையவளே. அவங்களாம் போருக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் எடுத்துன்னு போனோம்ல. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேலை ஆயுதமாக எடுத்துன்னு போகிறாங்க. வேல்கை கொண்ட வீரி போற்றிவோம், வாகு வலயம் அணிந்தாய் போற்றிவோம், வேளால் மரத்தை வீழ்த்துவாய் போற்றுவோம். வேளால் மரத்தை வீழ்த்தி தான் ஒரு அசுரனை அழித்தார் முருகர். அந்த மாதிரி நீயும் உன்னுடைய கையில் உள்ள வேளால் நீ அரக்கர்களை வீழ்த்துவாய் போற்றுவோம். ஆயுதம் தாளரம் காத்தாய் போற்றுவோம், காக்கும் கருத்து கண்ணியே போற்றுவோம். இப்படி கௌமாரி அம்மனை போற்றி துதி பாடலாம். கௌமாரி என்பதே ஒரு அழகான பேராக இருக்குது. நம்ம கிராமங்கள்லாம் மாரி, முத்துமாரி, அப்புறம் நிறைய மாறின்னு பேர் வச்சுப்பாங்க இல்லையா. அப்படி வைக்கிறப்ப யாருக்காவது கவுன்ற எழுத்து வந்ததுன்னா கௌமாரின்னு வைங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது சுயம்புக்கு வேப்பிலையை வச்சுருக்காங்க. வேப்பிலையினுடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். துளசியை போலவே மூலிகை மரம். அம்மன் கோயில்களில் அதுவும் ஆதிபராசக்தி ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வேப்பிலை மரம் தான். அதுவும் நம்ம கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, கோயில் உள்ளே நுழையும் போதே வலது பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா சூள வடிவத்தில் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்கள் வரும்போது அந்த வேப்ப மரத்தை பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லது. யாருமே நம்ம கவனிக்க மாட்டோம். அப்படி கோயில் உள்ளே வரும்போது நேராக ஓம் மேடைக்கு வருவோம், சுற்றிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு தான் முந்தி அடிச்சுட்டு வருவோம். ஆனால் பொறுமையாக உள்ளே நுழையும் போதே வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா ஸ்தூல வடிவத்தில் இருக்கும். அப்புறம் உள்ளேயும் அம்மா வணங்கக்கூடிய அளவுக்கு சுற்று பிரகாரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அது ஆரம்ப காலத்தில் வச்சது. அதுக்கு ஒரு காலத்தில் வாடி வதங்கி விழுந்துடும் போன்ற நிலைமைக்கு வந்தது. அப்போ அம்மா சொன்னாங்க, இன்னொரு வேப்பங்கன்று அது பக்கத்தில் நடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வேப்பங்கன்று நட்ட உடனே இந்த பழைய வேப்ப மரம் நல்லா துளுத்து துளிர்கள்லாம் விட்டு நல்லா தளர ஆரம்பிச்சுது. ஆகவே அதனால தான் அந்த வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிற்றை கட்ட சொல்லுவார்கள். அடுத்தது பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு தொட்டிலை கட்ட சொல்வார்கள். இப்படி ஒரு விருட்சம், சல விருட்சங்கள் மிகவும் பெயர் பெற்றது. அதனால் இந்த சல விருட்சமாகிய வேப்பிலையில் எவ்வளவு மருத்துவம் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மருத்துவம் அதாவது வேப்பிலையில் வேர்லேருந்து, பட்டையிலேருந்து, இலையிலேருந்து, காயிலேருந்து, பூ வரைக்கும் எல்லாமே பயன்படுது. வேர், பட்டை இதெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடித்தா வயிற்றில் இருக்கிற புண்ணு, பூச்சிகள் இதெல்லாம் போயிடும், வயிறு நல்லா சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. அடுத்தது இலைகள் சாப்பிட்டா நல்லது. அது கசப்பு உணர்வை கொடுத்தாலும் அது உடம்புக்கு மிகவும் நல்லது. வேப்பங்கொட்டையை வச்சு நிறைய வியாபாரம் செய்கிறாங்கன்னு செய்தித்தாள்கள்லாம் படிக்கலாம். வேப்பங்கொட்டையை உழுகின்ற வேப்பங்கொட்டையை எல்லாம் பொறுக்கி காய வச்சு அது ஒரு வேப்ப எண்ணெய் தயாரிப்பதற்கு பயன்படுத்தி அதை ஒரு வியாபாரமாக செய்கின்றார்கள். அந்த வேப்பம்பூவில் காய வச்சு ரசம் வைப்பாங்க. வேப்பம்பூ ரசம்ட்டு வேப்பம்பூவில் தொகையில் பண்ணுவாங்க. அது மாதிரி பூவும் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளாக பயன்படுகிறது. இப்படி வேர் முதல் பூ வரை எல்லா பாகங்களும் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம் தான் இந்த வேப்ப மரம். வேப்பிலையில் செய்திருக்கின்ற காப்பு மிகவும் சிறந்தது. ஒரு சின்ன குட்டி கதைக்கு போகலாமா? இன்னைக்கு நன்றி மறக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். நன்றி மறவாமையை பற்றி வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதிட்டு போயிருக்கிறாரு. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நாம் நன்றி மறக்கக்கூடாது என்பதற்கு ஒரு நாயை பார்த்தாலே நாம் தெரிஞ்சுக்கலாம் இது நன்றி மறக்காத ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நன்றி மறவாமைன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, காரியம் ஆகிற வரைக்கும் அந்த நீ உன்னை போல் உண்டா, நீ சரியா தர்ம பிரபு, நீ உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு காரியம் ஆகிற வரைக்கும் புகழ்ந்து பாடி காரியம் ஆகிட்டார். அவன் கிடக்கிறான், அவன் என்ன எனக்கு நான் சும்மா கொடுத்துட்டானா, அவன் அவனுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், அது திருப்பி அவன் கொடுத்தான் அப்படின்ட்டு ஒரு தென்னாவிட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே நன்றியை மறந்துடுவாங்க. காலம் போக போக நன்றியாவது பன்றியாகுதுன்ட்டு ஏதாவது மறந்து போயிடக்கூடிய ஒரு மனித ஜென்மந்தான் நாமெல்லாம். அதனால் சிலர் நன்றி மறக்காதவர்களும் இருக்கிறாங்க.
நன்றி என்றைக்கும் மறக்காதவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் மறந்துடுவாங்க. ஒரு காட்டில் ஒரு 2 வேடர்கள் அம்பு எடுத்துக்கிட்டு மான் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வராங்க. அப்போ அவங்க ஒரு வழியில் காட்டில் ஒரு மானை பார்க்குறாங்க. ஆஹா, நமக்கு சரியான வேட்டை கிடைச்சிதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை எய்ய போகிற நேரத்தில் அது தப்பிச்சு ஓடி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தில் மறைஞ்சிக்குது. இந்த மான் ஓடி போய் தப்பிச்சு போய் அடர்த்தியான கொடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிச்சு. மறைஞ்சிக்கிட்ட உடனே இவங்க தேடி தேடி பார்க்குறானுங்க, எங்கடா போயிட்டுருக்கோம் இந்த மான், நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி போச்சே, அடடா இன்றைக்கி கிடைச்ச வேட்டையை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கின்னு அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கின்னு இருக்கிறானுங்க. இந்த மான் மறைஞ்சு இருந்ததை சும்மா இருக்கக்கூடாதா, கொஞ்ச நேரம் ஆனவன்னா அந்த வேட்டையாட வந்தவனுங்க போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது சும்மா இருக்குமா வாயை வச்சுக்கிட்டு உடனே மட்டன்னு அந்த இலைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. மற்ற இலைகள்லாம் சாப்பிட்டாடினோடனே அந்த இடம் காலி ஆகி போச்சு. இவங்க அங்கேயே சுற்றி தேடின்னு இருந்தவங்க இந்த காலியான உடனே இந்த மான் அவங்க கண்ணில் பட்டுடுச்சு. அந்த மானை உடனே அவங்க அம்பு எய்து அடித்து எடுத்துன்னு போயிட்டானுங்க. இந்த மான் என்ன செய்திருக்கலாம், நமக்கு மறைவிடம் கொடுத்த இந்த செடியை நம்ம தின்னக்கூடாதுன்னு யோசனை பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுச்சு, தனக்கு மறைவிடம் கொடுத்து தன்னை காப்பாற்றிய அந்த செடியையே தின்ன ஆரம்பிச்சு. சில பேர் அது மாதிரி தான் உதவி செய்துட்டவங்களுக்கு மறுபடியும் திருப்பி உதவி செய்தவர்களுக்கே தீங்கு செய்வாங்க. நன்றி கெட்டவர்கள், அதாவது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், அதுபோலெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நன்றியை மறக்கக்கூடாது. அந்த மான் அந்த நன்றியை மறந்ததால் தான் அந்த இடம் வெற்றிடமாச்சு. வெற்றிடமாகி தன்னையே காட்டி கொடுத்து விட்டது. அந்த காட்டி கொடுத்ததுனால இறந்து போகின்ற நிலைக்கு வந்தது. தேவையான சமயத்தில் செய்கின்ற சிறு துளி உதவியாக இருந்தாலும் அது கடலை விட பெரியதாக கருதப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த சிறிய உதவியானாலும் உரிய நேரத்தில் உரிய பொருளை கொடுத்து உதவுவது உதவி. அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நன்றி உள்ளவர்களாக நாம் கடைசி வரை இருக்க வேண்டும். அதுதான் இந்த கதை உணர்த்துகின்ற கருத்து. ஆகவே நாம் எல்லாம் நன்றியோடு இருக்கிறோமோ இல்லையோ, அந்த அவங்கள நினச்சி பார்த்துக்கிட்டு என்றைக்கும் அவங்கள மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஓம் சக்தி.
అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.